Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் 2024 நியூ இயர் விஷஸ். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் 2024 நீட் எக்ஸாமுக்கான டேட் ஆல்ரெடி அனௌன்ஸ்டு. அதாவது மே 5, 2024 சண்டே அப்படிங்கிறது ஆல்ரெடி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்க கோச்சிங் சென்டரில் சொன்னாங்க, இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது 2024 நீட் அப்ளிகேஷன் போடுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஜனவரி மந்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார், அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எப்பப்போ வாங்கணும் அப்படிங்கிறதையும் கிளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய யூஜி அண்ட் பிஜி ரெலவெண்ட்டான டவுட்ஸ், கவுன்சிலிங் டவுட்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு எம்சிசி ஆல் இண்டியா கோட்டானுடைய யூஜி அண்ட் பிஜி ரெலவெண்ட்டான டவுட்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது. சென்டாக் யூஜி அண்ட் பிஜி ரெலவெண்ட்டான டவுட்ஸ் வேணுனாலும் நீங்கள் பெய்டு சர்வீஸில் உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது 2024 நீட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜனவரி மிடில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டாங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் எல்லாமே எக்ஸப்ட் 2020 அந்த ஒரு வருஷம் மட்டும் டியூ டு கொரோனா அப்படின்றனால அது டிலே ஆச்சு. மற்ற எல்லா இயர்லேயுமே பார்த்தீங்கன்னா 60 டேஸ்க்கு முன்னாடி, 60 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். அதாவது மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு 30 to 40 டேஸ். நீங்கள் நீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் போடுறதுக்கான டேட்டு 40 டேஸ் கொடுப்பாங்க. அதன் பிறகு ஏப்ரல் எண்டில் ஆர் மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு சிட்டி அலாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மே ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாம் இருக்கும். இதுதான் இது வரைக்கும் இருக்கிற நடைமுறை. சரி, இப்போ ஜனவரி 2024 இப்போ நீட் எக்ஸாம் வருது அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. என்டிஏ வெப்சைட்டில் இது வரைக்கும் அஃபீஷியலாக அதை பற்றி எதுவும் சொல்லலை. இருந்தாலும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு டவுட் இருக்குது. நாங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஜனவரி 2024 அவங்க சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மே மாதம் நீட் எக்ஸாமும் வருது. மே 5ஆம் தேதி நீட் எக்ஸாம், ஆஸ் வெல் அஸ் 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தல், அதாவது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வருது. ஸோ அதுக்காக முன்கூட்டியே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க படிக்கிற கோச்சிங் சென்டர்லேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஏன்னா ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அது எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, இது இப்போதைக்கு ஸ்டூடெண்ட் சர்க்கிளில் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்கிறாங்க, கோச்சிங் சென்டரில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இன்னமும் அதை பற்றின தகவல் எதுவும் வரல. அப்படி வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணுவோம், நம்ம சேனலில் அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு ஒரு வீடியோ போட்டுருவோம். அதில் என்னவெல்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் கிளியராக நம்ம சேனலில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதை பற்றி நீங்கள் ரொம்ப போட்டு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ்
ப்ரிப்பரேஷனில் இருக்கட்டும். ஓகே, இப்போது இது வந்துட்டு இந்த ஸ்லைடு, இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற ஸ்லைடு வந்து கிறிஸ்மஸ் விஷஸ் ஃப்ரம் SAP வியூஸ் டு யாருக்கு, நாளைக்கு, இன்றைக்கி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது 24th டிசம்பர், நாளைக்கு செலப்ரேட் பண்ணுற அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, இப்போது இதை வந்து கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணிக்கலாம். 2024 நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன, எலிஜிபிலிட்டி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஸ்லைடு பை ஸ்லைடாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஆன் ஆர் பிஃபோர் 31st டிசம்பர் 2024 அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து 17 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இதில் வந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ராஸ்பெக்டஸை வச்சு செக் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்ஸினுடைய ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து எடுத்தது. இது மேபி இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ராஸ்பெக்டஸ் வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் இந்த பர்சன்டேஜ் இருக்கணும். 50% வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு இருக்கணும், 40% வந்து ரிசர்வ்டு கேட்டகரிக்கு இருக்கணும், 45% PWT கேட்டகரிக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 50% மார்க்ஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கும், 40% ரிசர்வ்டு கேட்டகரிக்கும், 45% PWT கேட்டகரிக்கும் இந்த சப்ஜெக்டில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சரி, இப்போது அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜனவரி 2024 வருமா அப்படின்ற கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இன்னமும் NTA வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல, எக்ஸாம் டேட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த ஃபர்தர் அப்டேட்ஸ். சரி, அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது எப்போ அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த கேபிக்குள்ளே இருக்கணும், 10 KB to 200 KB. சரி, இப்போது இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இன்றைக்கி லீவில் வந்திருக்காங்க சார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போவே எடுத்து வச்சுக்கலாமான்னா வேண்டாம். எதனால் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு அப்புறம் ஒரு டேட்டை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த டேட்டில் இருந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு கீழே ஸ்டூடெண்ட் நேம் அண்டு டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் டேக்கன். ஓகேங்களா? அப்போது அந்த ஃபோட்டோவுக்கு கீழே ஸ்டூடெண்ட் நேம் இருக்கணும், எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும். இது எல்லாமே ஆஃப்டர் த நீட் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இப்போவே அவசரப்பட்டு எடுத்து வைக்க வேண்டாம். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ நம்ம ஸ்டுடியோவில் போய் சொல்லிச்சுனாலே அவங்க அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துருவாங்க. 4 inch into 6 inch வெர்டிகலாக இருக்கணும். இதுவும் நீட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் என்ன பண்ணணும், நீங்கள் எடுக்கணும். இப்போ அவசரப்பட்டு எதுவும் எடுக்க வேண்டாம். ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இல்லைன்னா என்னோடய வாய்ஸை வச்சு நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்தது லெஃப்ட் அண்டு ரைட் ஃபிங்கர்ஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஃபிங்கர்ஸ் அண்ட் ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபிங்கர்ஸ் தம்ப் இம்ப்ரெஷன் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து இது ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தம் ஃபிங்கர்னால் தம் ஃபிங்கர் மட்டும்தான் கேட்டாங்க. அதன் பிறகு உங்களுக்கு 5 ஃபிங்கரும் வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போவே அதை எதுவும் எடுத்து வைக்க வேண்டாம். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு NTAனுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரில் எடுத்தால் போதும். அதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 1 or 2 days போதும். இப்போதைக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது கிளாஸ் 10 பாஸ்டு மார்க் ஷீட். இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு. ரிப்பீட்டர்ஸ் கிட்ட அவங்களுடைய 11th மார்க் ஷீட் இருக்கும். அதாவது அவங்க 11th எக்ஸாம் எழுதியிருந்தா, ஏன்னா ஒரே 1 year மட்டும் 11th மார்க் ஷீட்டு எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இருக்காது, மற்றவங்களுக்குலாம் இருக்கும். ஸோ ரிப்பீட்டர்ஸ் கிட்ட எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்கும். ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா 11th மார்க் ஷீட்
இப்போதைக்கு இருந்ததுன்னா அதை வாங்கிக்கோங்க. 12th மார்க் ஷீட் நீங்கள் எக்ஸாம் வந்து ஏப்ரலில் தான் எழுதுவீங்க, மார்ச் எண்டு ஆர் ஏப்ரலில். இப்போதைக்கு 12th மார்க் ஷீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா அதுவே போதுமானது. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து எங்கள் ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் அப்பியர் ஆகிருக்காரு அப்படின்னு ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் ஆர் ஹெட் மாஸ்டர் உங்களுக்கு போனஃபைடு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாலே போதுமானது. அடுத்தது வேலிடு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். இது வந்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு நீங்கள் ஸ்கூலில் அதாவது 7th 8th அந்த பீரியடில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா முடிஞ்சால் இப்போ நியர்பையில் இருக்கிற ஒரு ஆதார் வெரிஃபிகேஷன் சென்டரில் இல்லைன்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இப்போ ரீசண்டாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோகிராஃபை கொடுத்து அவங்கள எடுக்க சொல்லி அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கும் வேணும். அதே போல் நீட் எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது ஆதார் கார்டு கேட்பாங்க. ஓகேங்களா? அதுபோக வேலிடு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது ஆதார் கார்டு மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? பாஸ்போர்ட் இருந்தாலும் ஓகே, இல்லை ஓட்டர் ஐடி இருந்தாலும் ஓகே. இதில் ஏதாவது ஒன்று. அப்போது எல்லாருக்கிட்டையும் ஆதார் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பாஸ்போர்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஓட்டர் ஐடி அப்படின்னா அவங்க 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா தான் ஓட்டர் ஐடி வாங்க முடியும். அப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு அதெல்லாம் எலிஜிபிள் இல்லாமல் போகும். ஸோ ஆதார் கார்டு வந்து இட்ஸ் காமன், பேசிக்காக எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். அது நீங்கள் ஸ்கூல் லெவலில் அதாவது 7th 8th அந்த வருஷத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ரீசண்டாக இருக்கிற இந்த இமேஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்கன்னா அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃப்பில் போட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அதை மெயில்லையும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ கேட்டாலும் எடுக்கிற மாதிரி. பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதையும் ஒரு பிடிஎஃபாக போட்டு வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஓபிசியில் வர்றீங்களா, ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஓபிசியில் வர்றீங்களா, இல்லை ரிசர்வ்டு கேட்டகரியில் வர்றீங்களா அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. இது வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருந்தால் அதில் நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வர்றீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி பிறகு எடுக்கணும். அதாவது 2024 ஃபினான்சியல் இயரில் எடுத்தீங்கன்னா தான் ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 2024 மார்ச் 2024 எண்டு வரைக்கும் அது வேலிட் ஆகும். இப்போது நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்னு இப்போவே போய் எடுத்தீங்கன்னா அது வந்து மார்ச் 31 வரைக்கும் தான் அது எலிஜிபிள். ஓகேங்களா? அப்போ மறுபடியும் இப்போ எடுத்தாலும் நீங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு மறுபடியும் ஒரு தடவை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போதைக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட்டும் இருக்கிற பழைய சர்டிஃபிகேட்டே வச்சுக்குங்க. புதுசு அப்ளை பண்ணி வாங்குறது ஏப்ரலுக்கு பிறகு, அதாவது 2024 ஃபினான்சியல் இயருக்கு பிறகு வாங்கினீங்கன்னா அது வந்து அடுத்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கிற உங்களுக்கு ஒரு டாக்டர் கொடுத்துருப்பார். ஓகேங்களா? உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சீஃப் டாக்டர் கொடுத்துருப்பார். அதை மட்டும் வச்சுருக்குங்க. எதனால் அப்படின்னா இந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, கவுன்சிலிங்கில் போய் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிசியும் சரி, அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கும் சரி, அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டு தான் எலிஜிபிள். ஓகேங்களா? பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கறது இப்போதைக்கு நீங்கள் அந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே. அதன் பிறகு நீங்கள் வந்து பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்காக இருந்தால் உங்களை சென்னையில் வந்து அவங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து கொடுப்பாங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்கிறீங்கன்னா எம்சிசியிலேருந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டு தான் வேலிட். இப்போதைக்கு உங்கள் சீஃப் டாக்டர் கொடுக்குற, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சீஃப் டாக்டர் கொடுக்குற அந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னா நீட் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டுமே. சரி, இன்கம் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
2024 ஃபினான்சியல் இயருக்கு பிறகு, ஓகேங்களா, 2024ஆம் ஆண்டு ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆன பிறகு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தான் அது வந்து அடுத்த வர கவுன்சிலிங் வரைக்கும் உங்களுக்கு அது எலிஜிபிள் ஆகும். ஓகேங்களா? சரி, அடுத்தது என்ன, அடுத்த ஸ்லைடில் என்ன இருக்குது? அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டு போதுமானது. அது போக நீங்கள் முடிஞ்சதுன்னா ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டு தேவைப்பட்டால் வாங்கி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆதாரே போதும். அப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும். இது ப்ரீவியஸ் இயர்லேருந்து அமௌண்ட்டு இப்போதைக்கு இருக்குது. இப்போது 2024 NTA ரிலீஸ் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை பார்த்துக்கலாம். அதில் ஃபீஸ் ஏதாவது ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா NTA இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஃபீஸை கட்டினா போதும். மேக்ஸிமம் வந்து ஒரு 2000 வரைக்கும் வச்சுக்கோங்க. எல்லா கேட்டகரிக்கும் காமனாக சொல்கிறேன். மற்றபடி 1000 சம்திங் தான் வரும். ஏன்னா அதை நான் ஏன் இப்போ சொல்லலை அப்படின்னா அது வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச், அதனால் இப்போ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. அதனால தான் கீழே என்ன போட்டிருக்கேன், ரெஃபர் த ப்ராஸ்பெக்டஸ் வில் அப்டேட் ஆஸ் பர் த 2024 ப்ராஸ்பெக்டஸ். ஓகேங்களா? இதெல்லாம் தான் தேவை. இன்கம் சர்டிஃபிகேட்டு 2024 ஃபினான்சியல் இயரை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. அதாவது பேரண்ட்ஸோடைய ஃபாதர் ஆர் மதர் அவங்களுடைய ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட்டு வாங்கி வச்சுக்கணும். எப்போது 2024ஆம் ஆண்டு நிதியாண்டில். அது வந்து இப்போவே வாங்கினீங்கன்னா மார்ச் எண்டு வரைக்கும் தான் அது வேலிடு. அப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதுறது மே மாதம் தான் எழுதுறீங்க. அப்போ இப்போ வாங்குகிற இன்கம் சர்டிஃபிகேட்டு இந்த நிதியாண்டுக்கு மட்டுமே செல்லுபடி ஆகும். அதனால் இப்போ இருக்கிறது அப்படியே வச்சுக்குங்க. ஓகேங்களா? 2024 நிதியாண்டுக்கு பிறகு, நிதியாண்டு ஆரம்பித்த பிறகு நீங்கள் போய் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இருப்பிடச் சான்றிதழ் வாங்கிக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதெல்லாம் இதில் போடல, அதனால் இப்போவே சொல்லிடுறேன். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம். அதெல்லாம் ஃப்யூச்சரில் கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவைப்படும். அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது இப்போவே வாங்கி வச்சுக்கலாம். இது நான் சொல்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை, பேரண்ட்டுக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த ஒர்க்கெல்லாம் போட்டு அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்துற போகுது. பேரண்ட்ஸ் கேட்டதுனால பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இது வரைக்கும் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, த எபோவ் டாக்குமெண்ட்ஸ் இன் ஸ்பெசிஃபைடு கேபி, அவங்க வந்து ப்ராஸ்பெக்டஸில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் எவ்வளோ கேபியில் அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ அவ்வளோ கேபியில் நீங்கள் வந்து முதல்ல ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாம் தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் அதனுடைய சாஃப்ட் காப்பி, அந்த சாஃப்ட் காப்பியை வந்து நீங்கள் பிடிஎஃபாக போட்டு உங்களுடைய செக்யூர் ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு பென்ட்ரைவ்லையும் போட்டு வச்சுக்கோங்க, சிடிலையும் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் காலேஜுக்கு போகும்போதும் இதெல்லாம் கேட்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் இன்னொரு டைம் நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு 2024 அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பான ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.